நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போதெல்லாம் வாங்கி திங்க கார்பா 50 பைசான்னு தான் தருவாங்க. எப்பாச்சும் தான் ₹1 ₹2 கிடைக்கும். அன்னைக்கு நம்மள கையில பிடிக்க முடியாது. ஜாமெட்ரி பாக்ஸுக்குள்ள பேப்பரை மடிச்சு வச்சு அதுக்கு கீழே தானே காசு வச்சிருப்போம். சார் பாடம் நடத்தும் போதெல்லாம் அந்த காசு இருக்கான்னு சொல்லிட்டு ஜாமெட்ரி பாக்ஸையே திறந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். வீட்டுக்கு போக மணி அடிச்சா போதும், உடனே பக்கத்துல இருக்க கடையில போய் காசை கொடுத்து கல்கோனா, தேன் மிட்டாயி, அப்பள பொரி இப்படி இருக்கிற காசுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கடை விட்டு வெளியில வரதுக்குள்ளே அது வாய்க்குல போயிடும். ஒரு பழமொழி கூட இருக்குமே, போரோடு திங்கிற மாட்டுக்கு புடுங்கி போட்டா அண்டஞ்சாரமான. அது மாதிரி அதெல்லாம் நமக்கு பத்தவே பத்தாது. நாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு 2.5 கிலோமீட்டர் நடந்துதான் வரணும். வர்ற வழியெல்லாம் என்னத்தடா திம்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்பதான் கீழே கொட்டி கிடக்கிற மாங்காய், புளியங்காலாம் எடுத்து தின்னுக்கிட்டே வருவோம். அப்படி எங்க தின்பண்ட வரிசையில இந்த வாழைப்பூ தேனுக்கும் முக்கிய இடம் இருக்கு. எங்க ஊர்ல வாழைத்தோப்பு அதிகம். வெயில்ல வெம்பி பழுத்து கிடக்கிற வாழைப்பழம் அது சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த வாழைப்பூ தேன் இதெல்லாம் விடவே மாட்டோம். அதுக்குள்ள ஒரு கருப்பு கலர்ல எறும்பு இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு நாங்க குடிச்சிட்டு வருவோம். இந்த மாதிரி வாழைப்பூ தேனோட பசுமையான அனுபவம் உங்களுக்கும் இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும்.